மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய சைஸ் மூடியும் ஒரு சின்ன சைஸ் மூடியும் எடுத்திருக்கேன். இந்த மூடிகள் கூடவே ஒரு சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன மூடியை எடுத்துக்கலாம். அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி அந்த குட்டி ஜூஸ் பாட்டிலுடைய மூடியில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஜூஸ் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பெரிய மூடியை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு மேலே கிஃப்ட் ரேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நம்ம சூப்பராக நம்ம டைனிங் டேபிளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் இதில் போட்டு நம்ம டைனிங் டேபிளை வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதால டைனிங் டேபிளில் மற்ற பொருட்களை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஹைட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறதால எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள்.